guys, welcome back to my channel. ஸோ என்னடா நான் இதெல்லாம் வச்சு உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது வந்து நத்திங் பட் மை ஷாப்பிங். ஸோ இது எங்கே நான் பண்ணேன், என்ன பண்ணேன், எவ்வளோ சீப்பாக கிடச்சிது, எல்லா டீல்ஸும் வந்து நான் சொல்கிறேன். ஓகேவா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை. ஸோ தட் நீங்கள் யூஎஸ்க்கு வர போகிறீங்கன்னா யூ கேன் யூஸ் திஸ், இந்த ட்ரிக்கு யூஸ் பண்ணி நீங்கள் கொஞ்சம் நிறையவே வாங்கலாம் உங்களுக்கு தேவையானது. ஸோ பேசிக்காக வந்து நான் வந்து ஒரு ஸ்டிச்சிங் மிஷின் வாங்கினேன். ஏன்னா யூஎஸில் வந்து எதுவுமே டெய்லர்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க, இருந்தாலுமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். லைக் நீங்கள் தைக்கணுன்னா, அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா, ஸோ அதுக்கு வந்து டெய்லரிங் திங் வாங்கியிருக்கேன். ஸோ அண்ட் அதுக்கப்புறம் வந்து துணி அட்ஜஸ்ட் பண்ணுறது வந்து லைக் இது அப்படியே வச்சு அயர்ன் பண்ணால் அட்ஜஸ்ட் ஆகிக்கும்ல, அந்த டேப் வாங்கியிருக்கேன். ஸோ இது நான் ட்ரை பண்ணதில்லை, ஆனால் நான் மிஷின் ட்ரை பண்ண ஓடுது, சூப்பராக ஓடுது. இது ட்ரை பண்ணதில்லை, நான் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அண்ட் ஒரு பெட்ஷீட், என்னோடய பெட்டுக்கு வந்து ஒரு பெட்ஷீட் வாங்கினேன். அதுக்கு வந்து இந்த கவரில் தான் போட்டு கொடுத்தாங்க. ஆக்சுவலி இது நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன்னு லாஸ்ட்டில் சொல்கிறேன், மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஸோ இந்த கவர் போட்டு நல்லா பேக் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸோ பேசிக்காக வந்து அந்த இதுக்கு வந்து டேபிள் இருக்காது, நீங்கள் இந்த பிக்சரில் பார்த்தாவே தெரியும். ஸோ அதுக்காக ஒரு அட்டாச்டு டேபிள் வாங்கினேன். ஸோ இதுக்கு வந்து ஸ்டாண்ட் அழகாக கொடுத்துருந்தாங்க. லைக் ஸ்டாண்ட் நீங்கள் பாருங்களேன், எனக்கே தெரியாது ஸ்டாண்டோடு வரும்னு சொல்லி, நான் ஜஸ்ட் ஒரு நார்மல் பிளேட் மாதிரி இருக்கும்னு நினச்சேன். பட் ஸ்டாண்டோடு இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது. அண்ட் இது வந்து ஒரு எம்ப்ராய்டரி கிட்டு, டெய்லரிங் கிட் மாதிரி பாருங்களேன், எவ்வளோ க்யூட்டாக இருக்குது சொல்லிட்டு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு டேப், இந்த மாதிரிலாம் அழகாக இருக்குது சொல்லிட்டு இதை வாங்கினேன். அண்ட் பெட்ஷீட்டை ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு இது நியூ கிளிப்ஸ், லைக் கிளிப் ரொம்ப டைட்டாக இருக்கும்னு படித்தேன் கமெண்ட்ஸில். பட் எனக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு இது ஒன்று வாங்கினேன். அண்ட் இது வந்து அப்படியே நார்மல், அப்படியே இங்கே கேப் இருக்கும், அப்படியே போட்டு இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த கிளிப் இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளிப். நான் ப்ளூ கலர் ஆர்டர் பண்ணேன், அது வந்து வேறு கலரில் எண்ட் ஆகிருக்கு. அது என்ன கதைன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ இந்த கிளிப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பாருங்களேன், அழகாக இருக்குது இந்த கிளிப்பு. ஸோ இந்த கிளிப் இப்படி திறந்தா இப்படி டிஃபன் பாக்ஸ் மாதிரி இப்படி திறந்துக்கும். அதில் கியூட்டி இங்கே பாருங்க, ஐ லவ் யூ அது மாதிரி தான் போட்டிருக்கு பாருங்களேன். எனக்கு அதை ரொம்ப பிடிச்சிருந்து, ஹார்ட்லாம் போட்டு. ஸோ க்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் சம் டெய்லரிங் திங் அண்ட் ஒரு குட்டி மினி டிஃபன் பாக்ஸ். இது வந்து என்ன டிஃபன் பாக்ஸ்னால் ஹாட் பாக்ஸ் மாதிரி குட்டியாக. ஸோ தட் ஃபுட் வந்து ஹீட் டெம்பரேச்சர், இங்கே வந்து வின்டர் டைமில், ஸோ அந்த டெம்பரேச்சர் கொஞ்சம் ஹோல்டு பண்ணிக்கிறதுக்காக இதை ஆர்டர் போட்டேன். அண்ட் ஒரு சின்ன மிக்ஸி, என்கிட்ட பிளெண்டர் இருக்குது, நான் அந்த குட்டி மிக்ஸி இல்லை. ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து பவுடர் பண்ணோன்னா அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்லிட்டு இது ஆர்டர் போட்டேன். ஸோ பேசிக்காக இது வந்து ஒரு $28 or $29, மற்றதுலாம் $1 or $2, இது இந்த கிளிப் கூட $1 or $2, இந்த டிஃபன் பாக்ஸ் $3, இது வந்து $1. திஸ் இஸ் லைக் $1 or $2 or $3 ஞாபகம் இல்லை. லைக் இதுவும் $1. இது வந்து லைக் அரவுண்ட் பெட்ஷீட் வந்து லைக் அரவுண்ட் $5 to $7 இருந்துச்சு. அண்ட் இது எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை, மேபி $10 இருக்கும்னு நினைக்கிறேன் இது. ஸோ பேசிக்காக இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. பட் நீங்கள் யூஎஸில் வந்து இதெல்லாம் எல்லாமே வாங்கணுன்னா இப்போ எனக்கு வந்து லெஸ் தென் வந்து ஒரு $50 இதெல்லாம் சேர்த்து, லைக் $50 to $100 நான் இதெல்லாம் வாங்கிட்டேன். பட் நீங்கள் யூஎஸில் மற்ற ஸ்டோரில் நீங்கள் வாங்குறோன்னீங்கன்னா வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு ஷாப்பிங் பண்ணோன்னா இதில் 2 ஆப் இருக்குது இங்கே.
ஸோ ஷீன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பும் டீமோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பும் இருக்குது. இந்த 2 ஆப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் டீமோவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணதில்லை, ஆனால் என் ஃப்ரெண்டு உங்களுக்கு கேத்தி தெரியும்ல, அவள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கா. அவள் கொஞ்சம் ஓகே தான், குவாலிட்டி வைஸ் ஓகே தான் சொல்லியிருக்கா. பட் நான் பர்ச்சேஸ் பண்ணதில்லை, அதனால் என்னால் அதை என் சைட்லேருந்து அதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா எனக்கு தெரியாது. பட் நான் வந்து ஷீன் வந்து நிறைய பர்ச்சேசஸ் பண்ணியிருக்கேன். ஐ கேன் ஷார்லி சே ஷீன் வந்து உங்களுக்கு ரீஃபண்டும் பண்ணிவிடுவாங்க. ப்ளஸ் இதுவும் லைக் திங்ஸும் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அண்ட் ஷீனில் இன்னொரு இது பிரச்சனை இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். லைக் என்ன பிரச்சனைனா வந்து நீங்கள் இங்கே வந்து நீங்கள் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்டர் போட்டு கேன்சல் பண்ணுறீங்கன்னா அந்த காசு வந்து உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸாக கொடுத்துருவாங்க. ஸோ தட் உங்களோட இது நெக்ஸ்ட் பர்ச்சேஸில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் செக் அவுட் பண்ண முடியாதுன்னு. ஏன்னா நான் ஆல்ரெடி அதை ட்ரை பண்ணிட்டேன். அண்ட் ஆல்சோ இன்னொன்று என்னென்னா, இங்கே யூஎஸில் ஜென்ரலாக இது யூஎஸில் ப்ராப்ளம். யூஎஸில் வந்து என்ன ப்ராப்ளம்னா வந்து இப்போது நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து ரிட்டர்ன் போடுறீங்கன்னா யாரும் உங்கள் வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. நம்ம தான் போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸில் போய் அவங்க அட்ரஸ்க்கு ரிட்டர்ன் போடணும், அவங்க என்ன அட்ரஸ் கொடுக்குறாங்களோ. அதனால் அது எனக்கு அது கொஞ்சம் பிரச்சனை. ஸோ அதனால என்ன திங்ஸ் வேணுமோ டிசைட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக போடுங்க, ஓகேவா? ஏன்னா ரிட்டர்ன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் வந்து எனக்கு ஷீனில் ஒரு சில என்ன பிடிக்கும்னா இந்த கவர்ஸ்லாம் எனக்கு பிடிக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சேஃப்டியாக, லைக் அமேசான் கவர்ஸ் தான் இந்த கவர்ஸு. இங்கே பாருங்கள் ஷீன் இந்த வெப்சைட் தான் www.sheen.com. ஷீனில் நீங்கள் வெப்சைட்லேயும் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஆப்லேயும் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் அப்புறம் இந்த டைப் கவர், இது வந்து ஒரு ஜிப்லாக் கவர், நீங்கள் பார்த்தாவே தெரியும். ஜிப்லாக் கவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இது ரொம்ப. அண்ட் அப்புறம் இங்கே ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் இந்த மாதிரி போட்டு அனுப்புவாங்க, இந்த கவர்ஸ். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஹைலி பேக்டாக இருக்கும் ஷீன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ hopefully you like this video. மறக்காமல் subscribe பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். Thank you so much for subscribing my channel, liking my channel and also for commenting. And நீங்கள் வந்து என்னன்னா லைக் கேளுங்க, எதை பற்றி எந்த டாபிக் பற்றி வேணாலும் கேளுங்க. I'm ready to help you guys. So thank you so much for subscribing. Thank you so much for everything, for the love you show. Thank you so much.